ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். என்னன்னு தெரியல, லாஸ்ட் ஒரு 2 டேஸா கோலிவுட்ல ஏகப்பட்ட டமால் டிமில்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. நேத்திக்கு தான் வந்து தனுஷ் அண்ட் நயன்தாரா அவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த ஒரு நயன்தாரா எழுதின ஒரு ஸ்பாட்ஃபுல் லெட்டர் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதில் வந்து அவங்க டைரக்டாவே தனுஷ் அட்டாக் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து நிறைய ரிவ்யூவர்ஸை டைரக்டாவே அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அஜெண்டா வச்சு ஒரு ப்ரொபகண்டா மாதிரி வேணும்னே படத்தை வந்து ஓட விட மாட்டேங்கிறீங்க. நான் வந்து இது சூர்யாவோட வைஃபா சொல்லல, ஜோதிகாவா ஒரு சினிமால வர நான் சொல்றேன், இந்த படத்தை வேணும்னே ஓட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து ஜோதிகாவுமே வந்து இன்னைக்கு ஒரு டைரக்டாவே அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்குது? நான் சொன்ன மாதிரி கோலிவுட்ல 2 நாளா பயங்கர கண்டென்ட் இருக்குது. சின்ன வயசுலலாம் வந்து கேடிவியில் அதிரடி வாரம் அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் என்னமோ ஆயிடுச்சு தமிழ் சினிமாவில். ஸோ எனிவே ஜோதிகா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக சொல்ல போறேன். பட் அது கூடவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கங்குவா படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். இத்தனைக்கும் ஜென்ரலாவே ரொம்ப பெரிய படங்கள்னா வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், see all these years you have been following my content. எனக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பாகுபலி எடுக்க முடியாது, தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு காந்தாரா எடுக்க முடியாது, நம்ம ஊர்ல வந்து ஒரு 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 லார்ஜர் தன் லைஃப் ஒரு நல்ல பெரிய கேன்வாஸ்ல வந்து படம் எடுக்கவே முடியாதா, கேஜிஎஃப் மாதிரி அப்படின்னு. காந்தாரா கூட பேட் எக்ஸாம்பிள். எனக்கு காந்தாரா ஒரு ரொம்ப லோக்கலான ஒரு கதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. பட் கேஜிஎஃப் மாதிரி பாகுபலி மாதிரிலாம் எடுக்க முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒருத்தன் தான் நான். ஸோ கங்குவா வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ போன ஒரு படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நான் ஏன் பேசல அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஜோதிகா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் வந்து இந்த மாதிரி ஊர்ல நடக்கிற டம்மால் டிமில்னு இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட வந்து சீக்கிரமா 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? எனிவே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜோதிகா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐ பென் திஸ் நோட் ஆஸ் ஜோதிகா. நான் வந்து இதை ஜோதிகாவா மட்டும் இதை எழுதுறேன். ஒரு சினிமா லவர். ஓகேவா? நான் ஜோதிகா ஒரு சினிமா லவர் அப்படிதான் இதை எழுதுறேன். நடிகர் சூர்யாவோட மனைவியா கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வந்து சூர்யா மேல ரொம்ப பெருமையா இருக்கேன். சோ ப்ரௌட் ஆஃப் சூர்யா. நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்டரா மொத்த சினிமாவே முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, கனவு காண்றீங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா படத்தை பத்தி வந்து ஜோதிகாவே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் ஆகல, மியூசிக் வந்து சவுண்ட் வந்து ரொம்ப ஜாரிங்கா இருக்குது, லைக் காது கிளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஜோதிகா சொல்றாங்க கங்குவா படத்தை பத்தி. ஃபிளாஸ் ஆர் பார்ட் ஆஃப் மோஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ். பிரச்சனைகள் வந்து எல்லா இந்தியன் படத்துலயும் ரொம்ப காமனா இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன்லி ஃபேர். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துல இது வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் ரொம்ப அம்பிஷியஸா எடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட்லயும் ஆஃப்கோர்ஸ் ஃபிளாஸ் இருக்கும். பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் படம் வேற. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தான். மொத்த 3 மணி நேரத்தில் ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பிரச்சனை, சவுண்டு பிரச்சனை. பட் டு பி ட்ரூ, மொத்தமாவே வந்து ஆனா கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் வந்து அப்சல்யூட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். கேமரா ஒர்க் வந்து இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு தமிழ் சினிமால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பழனிசாமி அப்படிங்கிற சினிமாட்டோகிராஃபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஒரு சல்யூட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சும்மா இன்ட்ரோ தான். இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயத்துக்கு வராங்க. ஐ எம் சர்ப்ரைஸ்ட் வித் த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃப்ரம் மீடியா அண்ட் சர்டன் ஃப்ரெட்டர்னிட்டிஸ். நான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் இவ்வளோ இந்த படத்துக்கு வந்து மீடியாவிலேருந்து வந்ததும் சில குழுமங்கள்லேருந்து ஃப்ரெட்டர்னிட்டி சில பேர் கூட்டமாகவே ஒரு கேங்காக வந்து இதை இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூவாக சொல்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஆஸ் இட்ஸ் நாட் டன் பை தம் டு திஸ் ஹை லெவல் ஃபார் த மோஸ்ட் அன்இன்டெலெக்சுவல் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் சீன் ஏர்லியர் வித் ஏஜ் ஓல்டு ஸ்டோரிஸ். இது வரைக்கும் எத்தனையோ பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து ரொம்ப மொக்கையாக எடுக்கப்பட்டப்போ கூட இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரல. இந்த படத்துக்கு இது வரைக்கும் மொக்கையாக எடுக்கப்பட்ட படங்களுக்கு இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு ரிவ்யூவும் ரொம்ப நெகட்டிவான ஒரு அட்டாக்கும் கூட்டம் கூட்டமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அதோட கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன மாதிரி படத்துக்கெல்லாம் நீங்கள் நெகட்டிவாக அதுக்கு முன்னாடி சொல்லலைன்னா, வேறு விமன் ஆர் ஸ்டாக்டு, பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணுற படமாக இருக்கட்டும், டபுள் மீனிங் டயலாக்ஸ் இருக்கிற படமாக இருக்கட்டும், ஓவர் த டாப் ஆக்ஷன், நம்பவே முடியாத அளவுக்கு ஆக்ஷன் இருக்கிற படமாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணி, அதாவது பேசிக்காக அதெல்லாம் நீங்கள் குறை சொல்லலை, ஆனால் இந்த படத்தை போட்டு இவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் வாட் அபவுட் கங்குவாஸ் பாசிட்டிவ்ஸ்? ஏன் கங்குவாவோட பாசிட்டிவை பற்றி யாரும் பேச மாட்டேங்க? நெகட்டிவ் எல்லாம் சொல்கிறீங்க, ஓகே, ஆமாம் படத்தில் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குது, ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் ஆகல, பட் ஏன் அதை பாசிட்டிவை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, I think they forgot about the good parts while reviewing. வேணுனே மறந்துட்டாங்களா? Now this makes me wonder largely whether one should ever read, listen or believe them after all. இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை பார்த்ததுக்கப்புறம் இனிமே இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸை மீடியாவெல்லாம் வாசிக்கணுமா கேட்கணுமான்னு சந்தேகத்தையே எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய வார்த்தை. பிகாஸ் அவங்க மறுபடியும் அவங்களும் படம் பண்ண போகிறாங்க, சூர்யானாவும் படம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி படம் வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் இனிமேல் நம்பணுமானே தெரியலை அப்படின்னு வந்து யார் அவங்கள ரிவ்யூ பண்ண போகிறாங்களோ அவங்களே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சேட் தட் தே சோஸ் திஸ் மச் நெகட்டிவிட்டி ஃபார் கங்குவா ஆன் ஃபர்ஸ்ட் டே 1 படம் ரிலீஸ் ஆகி நாளே வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஷோ வாஸ் ஓவர். ஷோ முடிகிறதுக்குள்ள ஓகேவா
இவ்வளோ நெகட்டிவிட்டியோட இருக்குது. அப்போ வந்து இது வேணும்னே பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, சீம்டு மோர் லைக் மல்டிபிள் குரூப் புரோபகண்டாஸ். நெறைய பேர் வந்து வேணும்னே இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே பெருசா பிளான் பண்ணி, ஷோ முடியறதுக்கு முன்னாடியே படத்த பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது வேணும்னே நெறைய குரூப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க குரூப்னு யார சொல்றாங்க? ஸோ இதுக்கு முன்னாடி ஜோதிகா அண்ட் சூர்யா 2 பேருமே நெறைய சோஷியல் இஷ்யூஸ் பேசியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து வந்த ஏதாவது ஒரு அவங்களோட கொள்கைக்கு ஆப்போசிட்டா இருந்த கேங்ஸை பத்தி பேசுறாங்களா? இல்ல மத்த ஆக்டர்ஸோட குரூப்ஸை பத்தி பேசுறாங்களா? தெரியல. பட் ஜோதிகா தான் சொல்றாங்க. நெறைய கேங்ஸ் வந்து வேணும்னே படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே நீங்க அஜெண்டா செட் பண்ணிட்டீங்க. அந்த படத்தை ஓட விடக்கூடாதுன்னு வேணும்னே அவ்வளோ நெகட்டிவா பேசுறீங்க. When it actually deserved an applause for the concept and effort taken by the team to create 3D and such a magnificent visual. நீங்க வந்து ஆக்சுவலா கங்குவா படத்தை பாராட்டணும். ஏன்னா 3D வந்து இவ்ளோ பெரிய ஒரு விஷுவல்ல 3D வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா 3D வந்து தமிழ்ல நானும் கேள்விப்பட்டதில்ல. இந்த 3D வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறதுனால நீங்க அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா சொல்றாங்க. பி ப்ரவுட் டீம் கங்குவா. கங்குவா வந்து மொத்த டீமே வந்து ப்ரௌடா இருக்கணும். as the ones commenting negative or doing just that and nothing else to their credit to uplift cinema. இந்த நெகட்டிவா பேசுறவங்க வந்து சும்மா எதையோ பேசிட்டு போறாங்க. அவங்க வந்து சினிமாவை முன்னேற்றதுக்கு எதுவும் பண்ணல. ஸோ ஒரு டீமா வந்து நீங்க ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, அதுக்கு பெருமை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவோட மொத்த போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுக்கிறப்பமே ஆல்மோஸ்ட் 18,900 people வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு எப்படி வந்து ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நயன்தாரா ப்ரொஃபைல்ல பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஜோதிகா ப்ரொஃபைல்ல இந்த போஸ்ட் வைரலா போயிட்டு இருக்குது. இதுல ஜோதிகா மெயினா சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து மியூசிக் அதிகமா இருக்குது, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நல்லா இல்லைங்கிறீங்க. ஃபைன், ஆமா இல்ல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. பட் படத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருக்குது, 3D எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்குது, அப்புறம் ஒரு ஃபைட் சீன் வந்து பொண்ணுங்களை வச்சு பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது, அதெல்லாம் ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இது வேணும்னே முன் இருக்கக்கூடிய வன்மத்தோட நீங்க இந்த படத்தை எப்படி ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா பேசிக்கா அந்த ரிவ்யூ பண்றவங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜோதிகா பேசின ஒரு விஷயம். எனக்கு வந்து பர்சனலா படம் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா சொன்னா அதே தான் ஆக்சுவலா எனக்கும் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து எனக்கு வந்து உட்கார்ந்த உடனே கங்குவா படம்னா பீரியட் படமாச்சே, இது வந்து பயங்கரமா ஏதோ நம்மள ஒரு வேற வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சது. ஓகே, ஸ்டார்டிங்ல ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. அதுக்கப்புறம் நான் கங்குவா அந்த சாப்டருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த சவுண்ட் எல்லாம் ஆக்சுவலா எனக்கு பெருசா பிரச்சனையா எனக்கு பர்சனலா தெரியல. மேபி நான் பார்த்த தியேட்டர் அப்படியான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து சவுண்ட் எல்லாம் ஓகே தான். பட் எனக்கு எது வந்து ஆர்டர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். when we want to make something as huge as பாகுபலி, உண்மையை சொல்லணும்னா பாகுபலி தான் இந்த டோனை செட் பண்ணுச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, கேஜிஎஃப்கா இருக்கட்டும், நம்மளுக்கு இங்கே கங்குவாவுக்கா இருக்கட்டும், எவ்ரி சினிமா ஆதிபுருஷ் ஒரு குளோபலாக ஒரு படத்தை கொண்டு போகலான்னு அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்புறம் ஏன்னா ஆனால் ஸ்கேல் அந்த அத்தனை 1000 கோடியை ஒரு படத்தில் போட முடியுமா, இத்தனை 100 கோடியை படத்தில் போட்டு ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு எல்லாருமே அந்த ராஜமௌலி ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்குள்ளே தான் வராங்க. இப்போ ராஜமௌலியோட ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஓகேவா? அதை போய் பாருங்க. அதில் வந்து ராஜமௌலி வந்து இப்போ எடுக்கிற படத்துக்காக தான் அவரோட படத்துலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரோட மொத்த ஃபேமிலியே வந்து இந்த ஒரு இடத்த நோக்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் பார்த்தேன், அந்த டெடிகேஷன். இந்த ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஏன் யாருமே வந்து பாகுபலி ஸ்டில் த ஒன்லி எக்ஸாம்பிள். பாகுபலி அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு படம் நம்ம வந்து தெரியல கரெக்டாக. இன்னும் அதுதான் அந்த பெஞ்ச் மார்க்கை வச்சிருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய ட்ரை பண்ணாலும் இட் இஸ் ஸ்டில் தட். அது ஏன் அதான் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ராஜமௌலி டாக்குமெண்ட்ரியில இது காமிச்சிருப்பாங்க. பாகுபலி படத்தோட ஷூட் வந்து 5 வருஷமா, ஓகேவா? படத்தோட ஷூட் வந்து 5 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஆரம்பிச்சு கடைசியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 5 வருஷம் ப்ராசஸ். இந்த 5 வருஷ ப்ராசஸில் ராஜமௌலி அண்ட் மொத்த டீமே, ஓகேவா, மொத்த டீமே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணணும்னா அவங்க வந்து ஃப்ளைட்டில் எக்கானமி கிளாஸில் தான் போவாங்களாம். ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்கன்னா ஃப்ளைட்டில் போக முடியாது, ட்ரெயினில் போக முடியாது, ட்ரெயினில் போயிடுவாங்களா, ஃப்ளைட்டில் போக முடியாது, எக்கனாமிக் கிளாஸில் போவாங்களா. ஜென்ரலாக ராஜமௌலி மாதிரி ஒரு டிரெக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு மொக்க டேரக்டர் இல்லை, அப்போவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர், அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸை விட்டுட்டு ஏன் எக்கனாமிக் கிளாஸில் போகணுங்கிற ஒரு லாஜிக் இருக்குல்ல, அது மட்டும் விடுங்க. 5 வருஷத்துக்கு ப்ரொடக்ஷனில் ஃபுட் கொடுப்பாங்கல்ல, மொத்த ப்ரொடக்ஷனே வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். அது வந்து பாகுபலி படம் எடுக்கிறாங்க, நம்ம வெஜிடேரியன் சாப்பிடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காசை கட் பண்ணுறாங்க, எக்கனாமியில் தான் ஃப்ளை பண்ணுவாங்கிறதுக்கு காசை கட் பண்ணியிருக்காங்க. அந்த செலவு வந்துடக்கூடாதுன்னு 5 வருஷத்துக்கு நான்வெஜ் சாப்பிட்டோன்னா ஒரு செலவு வரும்ல, அந்த செலவை கட் பண்ணுங்கிறதுக்காக நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருக்காங்க ப்ரொடக்ஷனில், செட்டில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே ப்ரைவேட்டாக சாப்பிட்றது இருக்கும். ப்ரொடக்ஷன் காசு வந்து 95% ப்ரொடக்ஷனுக்கு பட்ஜெட்னு என்ன வச்சிருக்காங்களோ அது 95% படத்துக்குள்ளேயே போயிருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி படத்தில் வந்து ஒரு ஷூட்டுக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருக்காங்க. இப்போ கேரளாவில் ஒரு ஃபால்ஸில் வந்து ஷூட் பண்ணுமா, ஒரு ஊர் சைடு, ஓகேவா, அங்கே ஷூட் பண்ணுங்கிறப்போ பிரபாஸ் அங்கே ஒரு கிராமம் சைடு 1-2 ஹோட்டல்ஸ் தான் நல்லாவே இருக்கும். அதில் ஒரு நல்ல ஹோட்டலில் வந்து பிரபாஸ் அனுஷ்காலாம் இருக்காங்க. ராஜமௌலி எங்கன்னு பிரபாஸ் கேட்குறாரு, எங்கே டேரக்டர் எங்கன்னா அவன் பேசணும் அப்படின்னா, இல்லை அவர் இன்னொரு ஹோட்டலில் இருக்காரு அப்படிங்கிறாங்க.
அப்புறமா என்ன ஹோட்டல், இந்த ஊரில் என்ன ஹோட்டல் இருக்குன்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மொத்த டீமுமே இருக்காங்களாம். இங்கே மட்டும் தான் பிரபாஸ் அனுஷ்கா இருக்காங்களா, ராஜமௌலி அங்கே உட்காந்துட்டு இருக்காராம். அங்கே தான் வந்து மொத்த டீம் எல்லாருமே வந்து ஒரு டீ பாய்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருமே அங்கே தான் இருக்காங்களாம். இங்கே எதுக்கு சார் இருக்கீங்க, அங்கே வந்து ரூமில் ஸ்டே பண்ணுங்கன்னா, இல்லை அந்த ரூமில் வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் பட்ஜெட்டு, இங்கே வந்து காசு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட் கட்டிங்கோட மொத்த படத்துக்குள்ள ஒரு வெறியா வேலை பார்த்து லைஃப் டைமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்கல்ல, அதனால தான் பாகுபலி அந்த இது வந்து ஒரு ஒர்க் எத்திக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷனோட பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த அளவுக்கு அந்த மொத்த டீமே யோசிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து இதில் சிவா சார் இருக்காங்களா, பட் டிரெக்டர் அவங்களே வந்து கங்குவா படத்தை பற்றி பேசுகிறப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இது இருக்கும்னு சொன்னாங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹைப் ஏற்றுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன். லைக் லிட்டரலாக இது எனக்கு கார் கீ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு எழுதியே நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஃபேன். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஹெச்பிஓவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது ஏன் அவ்வளோ ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சீன் இருக்கும். இந்த கதையில் வர அதே மாதிரி ஒரு கதை தான். ஒரு பையன், அந்த பையனை வந்து ஒருத்தங்களோட பையன், அவங்களோட அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க. ஸோ ஒரு ஹீரோ வந்து அவனை அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க. இதே தான் இந்த படமும், கங்குவா படமும் அதே கதை தான். இப்போ அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்கிறப்போ அந்த பையன் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய பையனே வந்து ஹீரோவை பீட்ரே பண்ணி ஹீரோவை குத்தி கொன்றுவான். ஆக்சுவலாக அதை கொன்றுவான். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ என்ன பண்ணுறான்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவன் ரிசரெக்ட் ஆவான். அது வந்து கொஞ்சம் ஃபேண்டசி சீரிஸ். அவன் செத்ததுக்கப்புறம் திருப்பி வருவான். அவன் திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனை யாரு கொண்டாங்களோ சின்ன பையன், சரியா, அந்த சின்ன பையனை, ஆனால் அவன் ராஜா. ஸோ ஒரு ராஜாவை ஒருத்தன் வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்கான்னு ஒருத்தன் இருக்குல்ல, அவர் கொண்டுட்டான். அதில் வந்து அவன் ரிட்டர்ன் ஆவான், செத்ததுலேருந்து ரிட்டர்ன் ஆவான், ரிசரெக்ட் ஆவான், ஜீசஸ் மாதிரி. இப்போ திருப்பி வந்துட்டு அந்த சின்ன பையனை வந்து எல்லாரும் முன்னாடியும் தூக்கில் போடுவான். ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இப்படி ஒரு கொடூரனா இருக்கான் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். பட் அதுதான் ஒரு ராஜா. ஒரு ராஜா வந்து எல்லாரும் முன்னாடியும் தன்னை ஒருத்தன் பீட்ரே பண்ணனா, அதாவது அது ஜான் ஸ்னோவோ கிடையாது, அந்த ராஜாங்கிற பதவியை வந்து ஒருத்தன் பீட்ரே பண்ணானா அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். அப்போனா தான் அவன் மேல ஒரு பவர் இருக்கும், அவன் மேல ஒரு பயம் இருக்கும், அந்த இடத்த ஆட்சி செய்ய முடியும். எல்லாரும் முன்னாடியும் எந்த ஒரு பையனை அவன் எடுத்து வளர்த்தானோ, எந்த ஒரு பையனுக்கு வந்து அவன் சோறு போட்டு பயங்கரமா உருவாக்கணும்னு நினைச்சானோ, அந்த பையனே வந்து எல்லாரும் முன்னாடியும் துடிக்க தூக்கு மாட்டி சாவடிப்பான். போட்டுட்டு அவன் ரொம்ப வெக்ஸாவான், ரொம்ப லோவா இருப்பான். ஆனால் ஒரு ராஜாவாக என்ன பண்ணணும், அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுங்கிறதுக்கு வந்து கரெக்டாக அவன் அதை பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அட் தட் பாயிண்ட் ஜான் ஸ்னோ கேரக்டர் கொஞ்சம் ஹேட் கூட பண்ணியிருக்கலாம். பட் அதுதான் கிரே ஷேட். ஒரு ராஜாவாக அங்கே என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணான். இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு பயங்கரமான செட்டப் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதே ஸ்டோரி லைன் இருந்துச்சு. பட் அவன் அந்த ராஜாவாக மாற வேண்டிய அந்த இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு எக்ஸ்ட்ரா கிரே ஷேடுக்கு போக வேண்டிய இடத்துல அது அப்படியே ரொட்டேட் ஆகி மறுபடியும் யூஷுவல் செட்டப்புக்கு வந்துருச்சு. சினிமாட்டோகிராஃபி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஐலாண்டுக்கும் ஒரு கலர் டோன். ஆனால் அதே மாதிரி எனக்கு தோணுச்சு, படத்தில் 2 ஐலாண்டுக்குள்ளே தான் சண்டை, எதுக்கு 5 ஐலாண்டோட கதை சொல்கிறாங்க அப்படின்னு. மேபி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இன்ஸ்பிரேஷன்ங்கிறதுனால பார்ட் 2க்கு இன்னும் 4-5 ஐலாண்டெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்ச மாதிரி நானே வந்து இந்த படத்தில் வந்து இதுக்காக இருக்கலாம், அதுக்காக இருக்கலாம் நான் நிறைய அசியூம் பண்ணேன். பட் இந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் பார்க்காம யாராவது ஒருத்தங்க டேரெக்டாக கங்குவா படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது ஜோதிகா சொல்கிற மாதிரி ஏன் பாசிட்டிவ் விட்டுட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக சொல்கிறீங்கிற ஒரு கேள்வி வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே கேட்கலாம். அந்த கேள்வியை வந்து நான் ஆடியன்ஸ் முன்னாடியே வைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கங்குவாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது டேரெக்டாக ஃப்ரம் ஆடியன்ஸ். இது வந்து ரிவ்யூவர்ஸ் கிடையாது, இது பெய்டு ட்ராக்கர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது டேரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் இந்த படத்தை பற்றி எப்படி இருக்குதுன்னு யோசிக்கணும்னு நினச்சிங்க, இன்னும் பார்க்கலன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஆர்கானிக் ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு there were moments that could have been great, பட் கங்குவா படம் அதை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமா டெம்ப்ளேட்குள்ளேயும் இருக்க ட்ரை பண்ண தான் பிரச்சனை நினைக்கிறேன். இந்த தமிழ் சினிமா போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரேடியாக ஜம்ப் அடிச்சிடணும். பீரியட் படம் எடுக்கணும்னு நினச்சிட்டானா பீரியட் படம் எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம ஊர் வைப்பேங்கிற பீரியட் படம்னா பீரியட் படம். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் அறிவில் வந்து அந்த ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் வந்து ஃபுல் படமாகவே இருக்கலாம். அந்த மறுபடியும் இங்கே வந்து அதெல்லாம் இல்லாமல் அதுவே வந்து ஒரு சம ஸ்டோரியாக இருக்குது, உண்மையான பர்சனை பற்றின ஸ்டோரி விட. ஸோ ஐ திங்க் மேபி பாகுபலிக்கும் ஆர் இதுக்கும் கேஜிஎஃப் அது ஃபுல் பீரியட் படம். அதில் ஃப்ளாஷ்பேக்கு மட்டும் வைப்பாங்க, ஆனால் கலர் டோன் கூட மாறாது, அதே டோனில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரேட் மூவிஸுக்கும் இந்த சம்டைம்ஸ் நாட் ஸோ கிரேட் மூவிஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அந்த கன்விக்ஷன் தான். நம்ம எவ்வளோ இதை எடுக்க போகிறோங்கிற கன்விக்ஷனில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஆடியன்ஸாக தோணுச்சு. பட் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கங்குவா படம் எப்படி இருக்குதுங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் கோடி signing off. Love you all, take care, bye. Cheers MGs.